திருச்சிற்றம்பலம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என்பழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்றறிவுன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாவே. ஆரூரா தியாகேஷா. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தொடர் திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை பதிவை பார்த்துன்னு வரும். இதுல இன்னைக்கு 7வது நாள். இந்த 7வது நாள் வைகாசி மாசம் மூல நட்சத்திரம். ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானோட போய் கலந்த நாள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவை பூர்த்தி பண்ண போறோம். நேத்தி பதிவுல நம்ம எங்க கடைசியா பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் மதுரையில எப்படி சமணர்களை எதிர்த்து போராடினார் அப்படின்றத பார்த்திருந்தோம். இன்னைக்கு திரு கொல்லம்பூதூர் அந்த ஸ்தலத்துல ஓடம் கரையேற்றியது, அதை தான் பார்க்க போறோம். இந்த ஸ்தலம் எங்க இருக்குன்னா, திருவாரூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல அழகிய நாச்சியார் சமேத வில்வாரண்யேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்றதுதான் இங்க இருக்க கோவிலோட பேர். இந்த இடத்துல வில்வங்கள் நிறைந்த காடா இருந்ததுனால சுவாமி அங்க ஸ்வயம்புலிங்கமா இருந்தார், அங்க இருக்கக்கூடிய சுவாமி. ஆனா ஞானசம்பந்தர் வரும்பொழுது இந்த கோவிலை போய் தரிசிக்கிறதுக்கு முன்னாடி அங்க வெட்டாறுன்னு ஒரு ஆறு ஓடிட்டு இருந்ததாம். அந்த ஆறுல அதிகமான வெள்ளம் போயிட்டு இருந்ததுனால ஓடக்காரர்கள் யாரும் ஓடத்தை செலுத்த முடியல. அதனால ஒரு ஓரமா எல்லாரும் நிக்க ஞானசம்பந்த பெருமான் திரு கொல்லம்பூதூர் சிவன் கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசிக்கணும்னு நினைக்கிறார். ஆனா இப்படி ஓடம் செலுத்த முடியாம வெள்ளம் அதிகமா ஓடுறதுனால ஞானசம்பந்தர் தன் கூட வந்த அத்தனை அடியார்களையும் ஓடத்தில் அமர்த்தி வைத்து தான் பதிகம் பாடிக்கொண்டே அந்த ஓடத்தை செலுத்துறார். பயங்கரமான வெள்ளம், மனிதர்கள் போனாலே கவுந்துருவோம், நம்ம விழுந்துருவோமோ அப்படின்னு நினைக்கக்கூடியது. ஓடக்காரர்கள் கொண்டு துடுப்பு போட்டாலே ஓடம் கவுந்துரும் அப்படின்ற நிலைமையில இருக்கக்கூடியது. ஆனா ஞானசம்பந்தர் தன் நாக்கின் வலிமையால், அவர் கொண்ட அவருடைய பதிகத்தின் வலிமையால் அவர் தொடர்ந்து பாட இந்த ஓடம் அழகா போய் அப்படியே கரை சேர்ந்துதான் அங்க கொல்லம்பூதூர்ல சுவாமியை அவர் அழகா தரிசிக்கிறார். அழகான பாடல். கொட்டமே கமழும் கொல்லம்பூதூர், நட்டமாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார்த்தொழ நல்குமாரருள் நம்பனே அப்படின்னு அழகா இருக்கக்கூடியதான பாடல். கொட்டமே கமழும் கொல்லம்பூதூர், எப்பவுமே அழகா சிவபெருமானுடைய பாத்திய கருவிகளுடைய ஓசைகள் எப்பொழுதும் கேட்கு கொண்டிருக்கக்கூடியதான கொல்லம்பூதூர், அந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய இறைவனை நான் இப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்டு வரக்கூடிய பாடல் இது கொல்லம்பூதூர்ல. அடுத்து கொல்லம்பூதூரை முடிச்சுட்டு ஞானசம்பந்த பெருமான் வரக்கூடிய இடம் திரு தெளிச்சேரி, கரைக்கால் மாவட்டத்துக்கிட்ட வரக்கூடியதான ஸ்தலம். இங்க ஞானசம்பந்த பெருமானுக்கும் சமண சமயத்துல இருக்க புத்தநந்தி அப்படின்ற ஒருத்தருக்கும் வாதம் ஏற்படுது. இந்த ஞானசம்பந்த பெருமான் புத்தன் தலையில் இடி விழ பாடியது. புத்தன் அப்படின்றவன் இந்த இடத்துல சமண சமயத்தின் தலைமை பிரதானமா இருக்கிறவன். ஆனா ஞானசம்பந்தர் இந்த ஊருக்குள்ள வரும்பொழுது அவருடைய சின்னங்கள் ஒலிக்க ஹரஹரா சிவசிவான்ற கோஷங்கள் கேட்கும் பொழுது இந்த மாற்று மதத்துடைய தலைவனா இருக்கவனால அதை ஜீரணிச்சுக்க முடியல. அதனால ரொம்ப இகழ்ந்து பேசுறான், சைவ சமயத்தை ரொம்ப தாழ்த்தி பேசுறான், நிறைய தவறான வார்த்தைகளை உபயோகிக்க அவன் தலையில் இடி வந்து விழ பாடியது அப்படின்னு இருக்கக்கூடியதான அழகான பாடல். பூவலர்ந்தன கொண்டுழ போதும் பொற்கடல், தேவர் வந்து வணங்கு மிக தெளிச்சேரி, மேவரும் தொழிலாளோடு கேழற்பின் வேடனாம், பாவகங்கொடு நின்றது போலும் நும் பான்மையே. இப்படி இருக்கக்கூடியதான அழகான பாடல். இந்த பாடலை ஞானசம்பந்த பெருமான் பாடும்பொழுது அவன் தலையில் இடி விழுந்து அவன் மாண்டு போகிறான். அதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் தன்னுடைய முக்கியமான அடியார்களை கொண்டு அந்த சமயத்துல இருக்கக்கூடியதான மாற்று மதத்தை எல்லாரையோடையும் அந்த இடத்துல வாக்குவாதம் நடந்து ஞானசம்பந்தருடைய அடியார்கள் மூலமா அந்த இடத்துல வாதத்துல ஞானசம்பந்தர் ஜெயிக்கிறார். இப்பேற்பட்ட ஸ்தலம் இந்த திரு தெளிச்சேரி அப்படின்றது. இந்த திரு தெளிச்சேரிக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதான ஸ்தலம் திரு ஓத்தூர். திரு ஓத்தூர்ல தான் செய்யாறு கிட்ட இருக்கு இந்த ஸ்தலம். இங்க ஆண் பனைகள் அத்தனையும் பெண் பனைகளா மாறியது அப்படின்னு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு அடியவர் என்ன பண்றார் அப்படின்னா,
சிவபெருமானுக்காக நிறைய பனை மரங்களை வச்சு வளர்க்கிறார். அதுல இருந்து பனம், பழம், பனங்காய்னு எல்லாம் வரும் இல்லையா? அதனால அதை கொண்டு சுவாமிக்கு ஏதாவது பண்ணலாம், வரக்கூடிய அடியார்களுக்கு ஏதாவது பண்ணலாம்னு அவர் வச்சு வளர்க்கிறார். ஆனா அவர் வளர்க்கக்கூடிய அத்தனை பனை மரங்களும் ஆண் பனைகளா மட்டுமே இருக்கு, எதுவுமே பெண் பனைகளா இல்லை. ஏன்னா பெண் பனைகள்ல தான் பனங்காய், பனம், பழம்னு எல்லாம் காய்த்து தொங்கும் இல்லையா? ஆனா இப்படி இல்லை. அப்ப என்ன ஆறுது அப்படின்னா, அங்க வர மாற்று மதத்தவர்கள், ஏன்னா திருஞான சம்பந்தருடைய காலம் அப்படின்றது சைவம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல எழுந்து வந்த காலம். இன்னைக்கு நம்ம எல்லாம் விபூதி இட்டுகிறோம், சிவபெருமான புகழ்ந்து சொல்றோம்னா அதற்கு முதன்மையான காரணம் திருஞான சம்பந்தர் தான். ஏன்னா அவர் தான் மற்ற சமயத்தை வேரோட அழித்து திருநீற்றினுடைய பெருமையையும் சிவபெருமான் சிவனடியார்களை நிம்மதியாக வணங்குவதற்கு உண்டான இடத்தையும் வகுத்து கொடுத்தவர். அப்படி இந்த மாற்று மதத்தவர்கள்லாம் இவரை ஒரு மாதிரி ஏளனம் பண்ணும்பொழுது அப்போ ஞானசம்பந்த பெருமான் அந்த இடத்துக்கு வரார். ஞானசம்பந்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் இந்த இடத்துல சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு இந்த பனை மரத்தை மாத்தி கொடுக்குறேன்னு அங்க ஒரு அழகான பாடல் பாடுறார். பூத்தேர்ந்தாயின கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை என்னுங்கால் ஓத்தூர் மேய ஒளி மழுவாளும் கை கூத்தீரும்ம குணங்களே அப்படின்னு பாடி அங்க இருந்து அத்தனை ஆண் பனைகளும் பெண் பனை மரங்களா மாறுறது. அதுல இருந்து பனங்காய், பனம்பழம்னு எல்லாம் கிடைத்து வரக்கூடிய அடியார்களுக்கு உதவுமாறு அந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமான் அமைச்சு கொடுக்கிறார். இது திருவோத்தூருன்ற ஸ்தலம். அடுத்து நம்ம எல்லாருக்கும் மிக பிரபலமான தெரிந்த க்ஷேத்திரமாகிய திருமயிலாப்பூர், கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமான் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இடம். சிவனேச செட்டியார் அப்படின்றவர் தன்னுடைய அழகான பெண்மகளாகிய அங்கம் பூம்பாவை அப்படின்ற பெண்ணை திருஞான சம்பந்தருக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு முடிவு பண்ணி வளர்த்துன்னு வரார். ஆனா ஒரு சமய சந்தர்ப்பத்துல அந்த பெண்ணானவளுக்கு பாம்பு தீண்டி இறந்துடுறா. அப்போ இறந்த பெண்ணை அதுக்கப்புறம் அந்த இடத்துல எரித்து சாம்பல் எல்லாத்தையும் தன்னுடைய ஒரு அழகான பாத்திரத்தில் சேர்த்து வச்சு அந்த கன்னி மாடமாவே அந்த இடத்த மாற்றி அந்த சாம்பல்புடைய பானைக்கு கூட ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டு ஒரு பெண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி அந்த சாம்பல் பானையை கூட சிவனேச செட்டியார் பார்த்துன்னு வரார். சில வருட காலங்கள் கழிந்த பிறகு அந்த இடத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் வரார், மயிலாப்பூருக்கு வரார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிவனேச செட்டியார் மயிலாப்பூர் முழுக்க பந்தலும் தோரணங்களும் அன்னதான கூடங்களும் இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி திருஞான சம்பந்தர் இங்க வர நேரத்தை ஒரு பெரிய திருவிழாவாவே மாத்துறார். அப்பேற்பட்ட திருவிழாவா மாறி இந்த ஸ்தலம் இருக்கும் பொழுது ஞான சம்பந்தர் உள்ள வந்து இந்த சிவனேச செட்டியாரோடு கொடுத்த அத்தனை வரவேற்பையும் வாங்கி கொண்டு உள்ள நுழையும் பொழுது அந்த கன்னி மாடத்துக்கு போறார். அங்க ஒரு பெண்ணுடைய சாம்பல் ஒரு பாத்திரத்துல இருக்கு. ஆனா ஒரு பெண்ணுக்கு உண்டான வஸ்திரம், நகையெல்லாம் போடப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு கேட்கும் பொழுது சிவனேச செட்டியாருடைய தெரிந்தவர்கள் மூலமா அந்த கதையானது சொல்லப்பட அப்போ சிவனேச செட்டியார் பேர்ல கருணை கொண்டு ஞான சம்பந்த பெருமான் பாட ஆரம்பிக்கிறார். என்ன பாட்டு அப்படின்னா, மட்டிட்ட புன்னயம் காணல் மடமையிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு அழகா நீங்க அந்த திருஞான சம்பந்தருடைய பாடலை பார்த்தா தெரியும். ஒவ்வொரு ஊரையும் இல்ல, ஒவ்வொரு மாசத்துல நடக்கிற முக்கியமான திருவிழாவையும் திருஞான சம்பந்த பெருமான் வர்ணிச்சு பாடி கொடுத்துட்டு இருப்பார். அப்படி பார்க்கக்கூடிய அருமையான பாடல். ஏன்னா இதை பார்க்காம போயிட்டியே அங்கம் பூம்பாவாய், இந்த கார்த்திகை மாசத்துல கிருத்திக நட்சத்திரத்துல இங்க இத்தனை நடக்குமே, இதை நீ பார்க்கலையே, மார்கழி மாசம் திருவாதிரை திருவிழா நடக்குமே, அதை நீ பார்க்கலையே, இப்படி பார்க்காம இறந்து போயிட்டியேன்னு பாட 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 அந்த பானைக்கு உயிர் வந்து அந்த பானை பிளந்து அதுல இருந்து இன்னைக்கு அந்த பெண்ணானவள் இருந்தா என்ன உயிரோட என்ன வயசுல இருப்பாளோ என்ன அழகுல இருப்பாளோ அதே அழகோட அந்த பெண் எழுந்து வரா. பாக்குற சிவனேச செட்டியாருக்கு அவ்வளவு ஆனந்தம். ஏன்னா தன் பெண்ணை ஞான சம்பந்த பெருமானுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவர் காத்துன்னு இருந்தார். ஆனா பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுனால அவருடைய மனம் அவ்வளவு கலங்கி போயிருந்தது. இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு தன் பெண்ணுடைய கையை பிடிச்சு ஞான சம்பந்தர் கிட்ட கொடுக்கிறார். அப்ப சொல்றார் ஞான சம்பந்தர், ஒரு பொண்ணுக்கு உயிர் கொடுப்பது அப்படின்றது தந்தை அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒருத்தரால தான் முடியும்.
முதல் வாட்டி இந்த பெண்ணுக்கு நீங்க உயிர் கொடுத்தீங்க, இப்போ நான் உயிர் கொடுத்திருக்கிறதுனால இந்த பெண்ணானவள் எனக்கு மகள் அப்படின்ற ஸ்தானத்துல வருவா, அதனால இவளை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அவளுடைய தந்தையான சிவனேச செட்டியார்கிட்ட நல்லபடியா ஒப்படைச்சிட்டு ஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய ஸ்தல யாத்திரையை தொடர்றார். இப்படி ஞான சம்பந்த பெருமான் பலவிதமான ஸ்தல யாத்திரைகள் எல்லாம் பண்ணி கொண்டு இறுதியாக திருநல்லூர் பெருமணம் ஆச்சாள்புரம் ஆச்சாரியராகிய ஞான சம்பந்த பெருமான் வந்து இருந்து சிவபெருமானோட போய் கலந்த ஸ்தலம் ஆச்சாரியபுரம். ஆதலால் ஆச்சாள்புரம் அப்படின்னு இப்ப அழைக்கக்கூடிய ஸ்தலம் திருநல்லூர் பெருமணம். அங்க வந்திருக்கிற ஞான சம்பந்த பெருமானுக்கு தாயாரும் தந்தையாரும் சேர்ந்து திருமணம் செய்து வைக்க வேண்டும்னு முடிவு பண்ணி திருநல்லூர் பெருமணத்துல அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நாள் கிழமை எல்லாம் பார்த்து முடிவு பண்ணி வைகாசி மாசம் மூல நட்சத்திரம், அதாவது இன்னைக்கு அவருடைய கல்யாணமானது நிச்சயிக்கப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறது. கல்யாணம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த கல்யாணத்துக்கு எத்தனையோ அடியார்கள் வந்திருக்கா. அத்தனை அடியார்கள்ல குறிப்பிட்டு சொல்ல போனா திரு நீலநக்கர் அவருடைய மனைவியோட வந்திருக்கார். திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் இவ்வளவு நேரம் நம்ம ஞான சம்பந்தருடைய பெருமானுடைய கதையில தொடர்ந்து பார்த்தோம் இல்லையா, மதங்க சூடாமணின்னு அவருடைய மனைவி அவர் வந்திருக்கார். முருகநாயனார் வந்திருக்கார். திருப்புகலூர்ல இருந்து வித்தியாசமான மாலை கட்டி சாத்துவார்னு சொல்லனே அந்த முருகநாயனார் வந்திருக்கார். இப்படி எத்தனையோ அடியார்கள், எத்தனையோ அவர்களுடைய உறவுக்காரர்கள்னு எல்லாரும் வர ஞானசம்பந்த பெருமானுடைய கல்யாணம் இதே நாள் வைகாசி மாசம் மூல நட்சத்திரம் ஆச்சாள்புரத்துல அருமையா அழகா நடக்கிறது. நடந்து முடிந்து திருமணமானது முடிந்த பிறகு அந்த இடத்துல ஒரு பெரிய ஜோதி ரூபமா சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். இதற்குள்ள வந்து எல்லாரும் என்னுடைய திருவடி நிழலை அடைக அப்படின்னு சொல்ல ஞான சம்பந்த பெருமான் அந்த ஜோதிக்குள்ள நுழைய போறார். ஆனா அந்த ஜோதிக்குள்ள அவர் நுழையறதுக்கு முன்னாடி வந்திருக்கிற அத்தனை சிவனடியார்களும் அத்தனை உறவுக்காரர்களும், ஒரு கல்யாணத்துக்கு போனா எத்தனை பேர் வருவா, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் நண்பர்கள்னு எத்தனை பேர் வருவா இல்லையா, அத்தனை பேரும் அந்த ஜோதிக்குள்ள நுழையறாளாம். அதை எல்லாத்தையும் பார்க்கிறார் ஞான சம்பந்த பெருமான். வந்த மனிதர்கள் மட்டும் கிடையாது, ஞான சம்பந்த பெருமானுக்கு கல்யாணத்துக்கு உருவாக்கிய பண்டபாத்திரங்கள்ல இருந்து சமையல் கரணங்கள்ல இருந்து சகலமும் அந்த ஜோதிக்குள்ள நுழையிறது. அந்த ஜோதிதான் சிவபெருமான். அந்த ஜோதிக்குள்ள அத்தனை பேரும் நுழைய இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா ஞான சம்பந்த பெருமானும் நுழைய போறதுக்கு முன்னாடி தன்னுடைய கட்டிய மனைவியின் கையை பிடித்து கொண்டு அந்த ஜோதியை வலமாய் வணங்கி அந்த ஜோதியில் கண்ணீர் பெருக தன் 2 கரங்களையும் தலைமேல் குவித்த வண்ணம் அழகா பதிகம் பாடுறார். கல்லூர் பெருமனம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமனம் பாட்டு மெய்யாத்தில சொல்லூர் பெருமனம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமனம் மெய்ய நம்பானே அப்படின்னு சிவபெருமான ரொம்ப புகழ்ந்து வணங்கி தன் கண்களில் கண்ணீர் மல்க தன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு அந்த ஜோதியில போய் ஐக்கியமாகி மறைகிறார். அவர் உள்ள நுழைந்த உடனே அந்த ஜோதியும் அந்த இடத்தில் மறைந்து போனது. இப்படிதான் நம்ம ஞான சம்பந்த பெருமான் சீர்காழியில பிறந்ததுல இருந்து அவர் இன்னைக்கு அந்த ஜோதியில எப்படி போய் கலந்தார் அப்படின்றத வரைக்கும் இத ஒரு தொடர் பதிவா பார்த்திருக்கோம். இந்த நாள்ல தான் அது நடந்தும் முடிந்தது. இதனால இவ்வளோ தூரம் சொன்னதுல ஏதாவது தவறுகள் இருப்பின் அடியனை மன்னிக்கணும். நீங்க எல்லாரும் ஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை தொடர்ந்து படிக்கணும். அவருடைய அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். இதுல சொன்னதுல நல்லது ஏதாவது இருந்ததுன்னா அது என் திருவாரூர் தியாகராஜ பெருமான் கொடுத்த திருவருளை தவிர வேற எதுவுமே கிடையாது. திருஞான சம்பந்தர் திருவடிகள் வாழி, திருஞான சம்பந்தர் திருவடிகள் வாழி, திருஞான சம்பந்தர் திருவடிகள் வாழி. நன்றி, வணக்கம்.